எலெக்ஷன் நேரத்தில் இதெல்லாம் செய்ய வேண்டாம். அதிருப்தியாளர்கள் அங்க போவாங்க, அங்க போவோம் இங்க போவாங்கன்னா இவ்வளவு காலம் அவன் பதறா இருந்திருக்கிறான்னு அர்த்தம். நல்ல விளைந்த தானியமா இல்லைன்னு அர்த்தம். நாம நல்ல தானியம் நினைச்சுக்கிட்டு இருந்திருக்கிறோம், அவ்வளவுதான். ஒரு பொறுப்புக்காகவா இவ்வளவு காலமா ஒரு கட்சியில இருப்பாங்க? 35 வருஷம் உனக்கு கை விரல பிடிச்சி ஆனா அவனை எழுதி கொடுத்த திருமாவளவனை விட்டுட்டு, அம்பேத்கர் அரசியலை சொல்லிக் கொடுத்த திருமாவளவனை விட்டுவிட்டு, ஒரு கட்சி எப்படி செயல்பட வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்த திருமாவளவனை விட்டுவிட்டு, திடீர்னு ஒருத்தர் சினிமாவில ரொம்ப பாப்புலரா இருக்கிற ஒரு கட்சி ஆரம்பிச்சுட்டாரு, அவரோட போகலாம் அப்படின்னா அனுபவமே அவருக்கு கிடையாது. அவரு பால்வாடி. நீ இந்த கட்சியில ஆளாக்கி உன்னை PhD ஆக்கி வச்சிருக்க. நீ போய் பால்வாடி ஸ்கூல்ல இருக்கிற பையன் தான் எனக்கு தலைவர்னு சொன்னான். LKG படிக்கிற பிள்ளை தான் எனக்கு தலைவர் அப்படின்னா, நீ இத்தனை வருஷம் PhD பண்ணதுல ஒன்னும் அர்த்தமே இல்லாம போகுது. டாக்டரேட் வாங்கினதுல அர்த்தமே இல்லாம, உனக்கு இருக்கிற அனுபவமே அவருக்கு கிடையாது. இனிமே தானே அவர் அரசியல் கத்துக்கணும். நீ போய் அங்க அவருக்கு சொல்லிக் கொடுக்கணும். இங்கே ஒவ்வொருவரும் தலைவர்களாக வளர்ந்து வருகிறார்கள். எனக்கு நம்பிக்கை உண்டு. என் தலைமையை ஏற்றுக்கொண்ட என் உயிரில் உயிரான விடுதலை சிறுத்தைகள் என்னிடத்திலே உறுதியாக வந்து சண்டை போடுவார்களே தவிர, அந்த வாய்ப்பு கிடைக்கவில்லை என்பதற்காக தூற்றிவிட்டு தூர போகக்கூடியவர்களாக இருக்க மாட்டார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு உண்டு.